வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஆட்டோகேட் பிளான் 3D போட்டிருக்கோம். ஸோ எங்கள் வெப்சைட்டில் அதை பற்றி எப்படி வந்து அது உள்ளே போய் அதை என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி நான் இதில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு mdmstc.comங்கிற வெப்சைட் நீங்கள் அடிச்சிங்கன்னா நேராக எங்கள் வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அங்கே போய்ட்டு டேஷ்போர்டில் போனீங்கன்னா இங்கே ஏற்கனவே உங்களுக்கு லாகின் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸில் போனீங்கன்னாலும் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இங்கேயும் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது இங்கேயும் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு நீங்கள் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்காக நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொடுத்து நான் உள்ளே போகிறேன். ஸோ போனோம்னா நமக்கு நீங்கள் போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்த்து வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத காட்டும். ஸோ இதில் போய்ட்டு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ முந்தின வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணியிருக்க வீடியோஸ் எனக்கு இங்கே காட்டும், என்ரோல்டு கோர்சஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே போய்ட்டு கிரியேட்டிங் பிஐடி அண்டு மாடலிங் யூஸிங் ஆட்டோகேட் பிளான் 3D இந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 22 வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்கன்னா மொத்தம் நமக்கு 22 வீடியோ, அதில் 0% கம்ப்ளீட். ஓகேங்களா? என்றைக்கு என்ரோல் பண்ணோம், மொத்தம் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த கோர்ஸை பற்றியே இது இங்கே இருக்கும், அபவுட் கோர்சஸ். ஓகே, ஸோ என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஸோ வாட் வி லேர்ன் அப்படிங்கிறத போனீங்கன்னா நமக்கு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா கிரியேட்டிங் ப்ராஜெக்ட் அண்டு ட்ராயிங் அண்டு யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆட்டோகேட் பிளான் 3Dயில் போகிறோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக அட்மின் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பார் ட்ராயிங்கெல்லாம். பட் இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆட்டோகேட் பிளான் 3D ஓப்பன் பண்ணிங்கன்னாவே அங்கே வரும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டுன்னு இருக்கும், ஸ்ட்ரக்சரல் டேப். அதில் போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி கிரிட் க்ரியேட் பண்ணுறது, சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், மெட்டீரியல் கிரிட் அந்த மாதிரி வரும். பட் இங்கே நம்ம ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலில் மெம்பர்ஸ் கிரிட்னு இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து காலம்ஸ் பீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேர்ஸ், அதுக்கப்புறம் லேடர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ரைல். ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட்ரைல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் தடுப்புச்சோறு இல்லைன்னா நம்ம மேலே இருக்கும்போது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி லேடர்லேயும் ஸ்டேர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ரைல் தேவை. ரைட்டுங்களா? ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபூட்டிங்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா மெக்கானிக்கலுக்கு நம்ம ஹோம் டேப் இருக்கும், அதில் தான் வந்து நம்ம பைப்பிங் தேவையானதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா P&IDயை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா P&IDயில் தான் நமக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், அடுத்து பைப்பிங் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம P&Iக்கு போக போகிறோம். ஸோ அதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு போகும்போதே அதில் எப்படி ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் எப்படி எக்யூப்மெண்ட் வைக்கிறது, ஸோ அதோட எக்யூப்மெண்ட் வைக்கும்போதே நமக்கு அன்னடேட்டும் வைக்க முடியும், டேக் கொடுத்து அன்னடேட்டும் வைக்க முடியும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பைப்பிங் வந்து எப்படி ரூட்டிங் பண்ணுறது, ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதில் வால்ஸ் அண்டு ஓபிசி கனெக்டர், ஆஃப் பேஜ் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மாடலை பொறுத்தவரை நம்ம க்ரியேட் பண்ணும்போது லிமிட்டேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஒரே இதில் வந்து மாடல் ஸ்பேஸு அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கோம், நம்ம எங்கேருந்து எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஆனால் P&IDங்கிறது வந்து 2D ட்ராயிங். ஓகேங்களா? அதனால் நமக்கு ஷீட் லே அவுட் இருக்கும், அந்த லே அவுட்டுக்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்டையர் மாடலோட இதை வந்து ப்ராஜெக்டோட இதை வந்து நம்ம ஒரே ஷீட்டில் வைக்க முடியாது. அப்படின்னா இப்போ ஒரு பைப்லைன் அடுத்து கண்டினியூ ஆகிறது அடுத்த ஷீட்டில் தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஓபிசிங்கிறது ஆஃப் பேஜ் கனெக்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா ஒரு ட்ராயிங்க்கு இன்னொரு ட்ராயிங்க்கு உள்ள கனெக்டிவிட்டியை கொடுக்கும். எந்த பைப் கனெக்ட் ஆகுதோ அந்த பைப்பை அது இது பண்ணும். அது எப்படி இது பண்ணுறது, எங்கே வைக்கிறது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி 3D மாடலில் வந்து எப்படி எக்யூப்மெண்ட் வைக்கிறது. ஸோ அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ணலாம், கஸ்டமைஸ்டு வைக்கலாம், இல்லை
இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் இன் தி சென்ஸ் வேறு இதுலேருந்து மாடலிங்லேருந்து கொண்டு வரலாம், இன்வென்டர்லேருந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்ததை அப்படியே வந்து ஆட்டோகேட் பிளான் 3D மாடலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதை பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டில் நம்ம நாசில்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாசில்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரூட்டிங் பைப்பிங். ஸோ என்னென்னா நம்ம நாசில்ஸ் வச்சாச்சு அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டுக்கு எப்படி பைப்பிங் ரூட்டிங் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னா பேசிக்ஸ் தான் சொல்லியிருப்போம். அதாவது அந்த டூல்ஸ் எப்படி எப்படின்னு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையாக வரைய போகிறது வந்து அடுத்தது இதெல்லாம் ரூட்டிங் பைப்பிங் யூஸிங் P&ID லைன் லிஸ்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம P&IDயில் வந்து நம்ம பைப் ரூட்டிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ P&IDயில் என்ன எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எக்யூப்மெண்ட் வைக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நாசில் இருக்கோ எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இங்கே வைக்க போகிறோம். நம்பரிங் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இங்கே ரூட்டிங் பண்ணும்போது P&IDயில் என்ன பைப் லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணியுமே எப்படி ரூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பைப் நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சப்போர்ட்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? சப்போர்ட் வச்சதுக்கப்புறம் இதில் திருப்பி இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் வந்து ரன் வேலிடேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? SPPIDயில் பார்த்த மாதிரியே தான். SPPIDலையும் பார்த்தோம்னா நம்ம இன்கன்சிஸ்டன்சின்னு ஒன்று காமிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா அதில் இன்கன்சிஸ்டன்சியை பொறுத்தவரையில் என்னென்னா நமக்கு அந்த ஸ்பெக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி இதுகளை தான் காமிக்குமே தவிர இந்த ரன் வேலிடேஷன் என்னென்னா P&IDயில் கரெக்டாக ட்ராயிங் வரைஞ்சிருக்கேனா, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா, பைப்பிங் மிஸ் பண்ணியிருக்கேனா, அதே மாதிரி 3D மாடலில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா. P&IDயில் வரைஞ்சிருப்பேன் ஆனால் அது 3D மாடலில் வராமல் இருக்கும். 3D மாடலில் சில பைப் ரூட்டிங் பண்ணியிருப்பேன் அதுக்கு வந்து P&IDயில் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் ஒரு டேக் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு டேக் நம்பர் கொடுத்துருப்பேன். எல்லாத்தையுமே அந்த ரன் வேலிடேஷன் நமக்கு சொல்லிடும். ஸோ அதை வச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா மேனேஜர். ஸோ இதில் தான் வந்து நம்ம 2Dயாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம அதில் தான் நம்ம பார்ப்போம். 2Dயில் MTO மெட்டீரியல் டேக் ஆஃப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். ஓகேங்களா? டேட்டா மேனேஜர் டோட்டலாக நம்ம வந்து கரண்ட் ட்ராயிங் பார்க்கலாம், வேறு ட்ராயிங்க்கும் பார்க்கலாம். ஓகே, எல்லாமே இங்கே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆர்த்தோ வியூ வச்சு தான் நம்ம 2Dயாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஆர்த்தோங்கிறது ஆர்த்தோ க்யூப்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எந்த வால்யூமெட்ரிக் அது எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் நமக்கு 2Dயாக வந்துடும். அதை நீங்கள் வேரி பண்ணுறது மூலமாக பண்ணிக்க முடியும். என்ன வேணுமோ அதை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங். ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் நமக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றிலே 6 விதமான ட்ராயிங், ஆக்சுவலாக 4 விதமான ட்ராயிங், 2 இது வந்து ஷீட்டை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கு P&ID ட்ராயிங்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஆர்த்தோ வியூஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்டார்ட் லேர்னிங்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு கோர்சஸ் இங்கே ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ரன் கொடுத்தோன்னா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் போய்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உள்ளே போய்ட்டு நமக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ரேட்டிங் கேட்கும். ஓகே, நீங்கள் ரேட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ க்ளோஸ். ரைட்டுங்களா? ஸோ இங்கே போனோம்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வியூ சர்டிஃபிகேட், ரீடேக் திஸ் கோர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வியூ சர்டிஃபிகேட்டுக்கு போகிறேன். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்போ உங்கள் நேம் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்துடும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு திருப்பி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இங்கே வந்துடும். அடுத்து எனக்கு ஜேபிஜியாக வேணும்னாலும் நீங்கள் ஜேபிஜியாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னாவே ஜேபிஜியாக வந்துடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா காப்பி க்ரெடென்ஷியல் யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணுமோ நீங்கள் அங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னாவே போதும். பேஸ்ட் அண்ட் கவுன் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களோட சர்டிஃபிகேட் அங்கே வந்துடும், அந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்க முடியும்.
ஸோ அடுத்து இங்கேருந்தே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டினுக்கு நீங்கள் அனுப்புறதுன்னா அனுப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரீடேக் திஸ் கோர்ஸ் இப்படின்னு எடுத்தோன்னா எனக்கு 2 ஆப்ஷன் வரும். ரீசெட் டேட்டா, கீப் டேட்டா. கீப் டேட்டான்னு சொன்னேன்னா என்ன ஆகும்னா, நான் கோர்ஸ் கம்ப்ளீட்டடுங்கிறது எனக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? எந்த இது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எதை எடுக்கிறேன்னா அந்த கோர்ஸ் நான் ரிப்பீட்டடாக நான் திருப்பி எத்தனை தடவை வேணாலும் நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த இதுக்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி வெளியில் கூட நம்ம வந்துட முடியும். ஓகே, ஸோ எனக்கு பெரிய ஸ்க்ரீனில் வருது. ஓகே, இப்போ திருப்பி நான் பேக் வரேன். ஓகேங்களா? திருப்பி பேக் வந்துடுவோம். பாருங்கள், வியூ சர்டிஃபிகேட்னு இருக்குது. இதே வந்து ரீசெட் டேட்டான்னு சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகும்னா வியூ சர்டிஃபிகேட்டுங்கிறது போயிடும். நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இப்போ டேஷ்போர்டில் போகிறேன். போல் நான் கம்ப்ளீட் பண்ண கோர்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த இதே நான் வந்து திருப்பி நீங்கள் என்ரோல்டு கோர்சஸ்க்கே போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கோர்சஸையும் நம்ம பார்க்குறது. ஸோ உங்களுக்கு ஆட்டோகேட் பிளான் 3D நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் கோர்சஸ் பார்த்துருக்கும்போது எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே இதுலேயும் கொடுக்கலாம், ரிவ்யூவில் கொடுக்கலாம், அல்லது எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இங்கே பேஜிலே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.